வணக்க மக்களே, கொள்ளுப்பருப்பும் அதனுடைய மகத்துவமும். நீங்கள் கொள்ளுப்பருப்பை நீரில் ஊற வச்சுட்டு அந்த நீரை நீங்கள் குடிக்கலாம் மக்களே. அப்படி நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை எல்லாத்தையுமே அந்த கொள்ளுப்பருப்பு ஊற வச்ச நீர் வெளியேற்றிடும். அதே போல் கொழுப்புத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழசதையை குறைக்கக்கூடிய சக்தியும் கொள்ளுப்பருப்புக்கு இருக்குதுங்க மக்களே. மேலும் இந்த கொள்ளுப்பருப்பில் அதிக அளவு மாவுச்சத்து இருக்குது. கொள்ளுப்பருப்பை நீங்கள் ஊற வச்சும் சாப்பிட்லாம், வறுத்தும் சாப்பிட்லாம். இப்படிப்பட்ட கொள்ளுப்பருப்பை நீங்கள் சாப்பிடும்போது கொள்ளுப்பருப்பு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய என்ன நோய்களை குணப்படுத்துது, கொள்ளுப்பருப்புடைய மகத்துவங்கள் என்ன, வாங்க விரிவாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொல்லை நீங்கள் நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஜலதோஷம் உங்களுக்கு குணமாகும். உடல் உறுப்புகளை அது பலப்படுத்தும். வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல், கண் நோய்கள் போன்றவற்றையும் கொள்ளு நீர் உங்களுக்கு குணப்படுத்திடும். வெள்ளைப்போக்கை கட்டுப்படுத்துவதோட மாதாந்திர ஒழுங்கையும் இந்த கொள்ளு நீர் பார்த்தீங்கன்னா சரிப்படுத்தும். பிரசவ அழுக்கை கொள்ளு நீர் வெளியேற்றும். கொள்ளும் அரிசியும் கலந்து செய்யப்பட்ட கஞ்சி நீங்கள் சாப்பிடும்போது பசியை இது உங்களுக்கு தூண்டுவதோட தாதுவையும் உங்களுக்கு பலப்படுத்தும். எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் உரம் தரக்கூடியது கொள்ளு பருப்பு அப்படின்றதால அதை நீங்கள் கடினமான பணிகளை செய்யக்கூடிய குதிரைக்கு முன்னோர்கள் அளிப்பாங்க. ஸோ குதிரைக்கெல்லாம் கொள்ளு போடுவாங்க பார்த்தீங்களா. இதுக்கு காரணம் அதுதான். குதிரைகள் பல மைல் தூரம் ஓடக்கூடிய சக்தியை பெற்றிருக்கு. அனைவரும் அதை நம்ம தெரியும், அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த சக்தியினுடைய ஒரு பகுதி அதை உண்ணக்கூடிய கொள்ளுப்பருப்புலேருந்து தான் கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் மக்களே உண்மை. கொள்ளுப்பருப்பு தான் குதிரை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பல மைல் ஓடக்கூடிய சக்தியை கொடுக்கறதுக்கான காரணமாக இருக்கு. கொள்ளு உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு ஊளைச்சதையை குறைப்பதோடு உடலுக்கு அதிக வலுவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. குழந்தைகளுக்கு சளி பிடித்திருந்தால் கொள்ளுப்பருப்பை வச்சு நீங்கள் சூப் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சளி காணாமல் போய்விடும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி ஒரு அருமையான மருத்துவ குணம் கொண்ட மருத்துவ குணம் இந்த கொள்ளுக்கு இருக்கு. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு தண்ணீரை நீங்க கொடுக்கலாம். அந்த கொள்ளு சூப் வச்சு கொடுக்கலாம். சாப்பாட்டில் அடிக்கடி கொள்ளு சேர்த்துக் கொள்வது உடல் எடையை குறைக்கும். அதை விட ராத்திரி ஒரு கைப்பிடி கொள்ளு எடுத்து தண்ணீர்ல ஊற வச்சு காலையில எழுந்ததுக்கு அப்புறம் முதல்ல நீங்க அதை சாப்பிட்டு விடணும். இது நிச்சயமாக உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு அரைச்சி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா ரசம் வைக்கும் போது சிறிது அது நீங்க அந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா சிலருக்கு வாயுக்களினால சீற்றத்தால் எப்போதும் வயிறு மந்தமாகவே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த நீங்கள் கொடுக்கும்போது அவர்கள் இந்த கொள்ளுவை அரிசியோடு சேர்த்து கஞ்சியாகவோ கொள்ளுவை வறுத்து துவையலாகவோ அல்லது ரசம் செஞ்சோ சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். கொள்ளு ரசம் உடலை வலுவாக்கும், மாதவிலக்கை சீர்படுத்தும், கை கால் மூட்டு வலி இடுப்பு வலியை போக்கும், நரம்பு தளர்ச்சியை போக்கும், ஆண்மை சக்தியை பெருக்கும். இளைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப உடல் எடையை குறைக்கிறதுல அதிக சக்தி கொள்ளுக்கு இருக்கு. இதில் ஏராளமான நன்மைகள் இருந்திருக்கு. இதை நீங்கள் கொள்ளு ரசமாகவும் வச்சு சாப்பிடலாம். அது மிகுந்த நன்மை தரும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ குணங்கள் இருந்திருக்கக்கூடிய கொள்ளை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாகறீங்க. நன்றி மக்களே.